सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्री गुरुभ्यो தேவியூர் பெரியவாளுடைய ஸ்மாரக வியாக்கியானமாக சாஸ்திரயோனித்வாதிகரணம், இந்த அதிகரணத்தை பற்றி சொல்லியிருக்கார். முதல்ல என்னுடைய நமஸ்காரங்களை எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அதிலும் முதல்ல தேவியூர் பெரியவாளுடைய அந்த மகிமை எப்படின்னு கேட்டா அது ஒரு அலௌகிகமான மகிமைன்னு சொல்லணும். அவ சதுசூத்திரின்னு தமிழ்ல 4 அதிகரணங்களை விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணிட்டார். அதுல பல யுக்திகளை சொல்லிருக்காங்க. அநேகமா அந்த யுக்திகளை அனுசரிச்சு இப்போ இந்த வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயமானது சாஸ்திர யோனித்வாதிகரணம். இது சாரீரிக மீமாம்சா அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மசூத்திரத்திலே முதல் அத்தியாயத்திலே முதல் பாதத்துல 3வது அதிகரணம். இந்த 1, 2 இந்த 2 அதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தாதான் இந்த 3வது அதிகரணத்துக்கு அதோட இருக்கக்கூடிய சம்பந்தம் நமக்கு தெரியும். முதல் அதிகரணம் அசாசோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற சூத்திரத்தினாலே பண்ணப்பட்டிருக்கு. அந்த அதிகரணத்திலே இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரம்ங்கிறது ஆரம்பிக்க வேண்டிய விஷயமா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணி இதுக்கு விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபந்த சதுஷ்டயம் எல்லாமே இருக்கிறதுனாலே அவசியம் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் தான் தீர்மானம் பண்ணப்பட்டது. இது ஜிஜ்ஞாசாதிகரண விஷயம். பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு பதத்தினாலே பிரம்மத்தை பத்தின விஷயம் இந்த சாஸ்திரத்துல விசாரிக்கப்படுறது அப்படின்னு தெரியறதுனாலே பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன, பிரமாணம் என்ன அப்படிங்கறத சொல்லணும். லட்சண பிரமாணார்த்தாம்பி வஸ்து சித்தி அப்படின்னு நியாயம். ஒரு வஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு லட்சணம் தெரியணும். ஒண்ணு. 2வது அதை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் நமக்கு வேலை செய்யும். ஆக லட்சணம் தெரியாமல் வெறுந்த பிரமாணத்தால பார்த்தா ஒன்றும் தெரியாது. இந்த வஸ்துவை புரிஞ்சுக்க முடியாது. லட்சணம் தெரிஞ்சும் பிரமாணம் வேலை செய்யலைன்னா அப்பவும் தெரிஞ்சுக்க முடியாது லட்சத்தை. அதனால இது 2மே வேணும். அதனாலே இந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறது என்னது, இதை பத்தி விசாரம் பண்ண போறேன் அப்படின்னு கேட்கும் போது அந்த பிரம்மத்துக்கு உண்டான லட்சணம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பிரமாணம், 2யுமே சொல்லியாங்க. லட்சணம் சொல்றதுக்கு சூத்திரம் வந்தது ஜன்மாத்திய யதா. இது ஜன்மாத்திய அதிகரணம்னு சொல்லப்படுறது. 2வது அதிகரணம். இது பிரம்மத்துக்கு 2 விதமான லட்சணத்தை சொல்லிக் கொடுக்கிறது. தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம். தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம்
அப்படின்னு சொல்றச்சு சமஸ்த ஜெகத்துக்கும் காரணமாக இருப்பது பிரம்மம். ஒரு காரியம் பாக்கி விடாம எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டா அதுதான் பிரம்மம் இருக்கு. இது தடஸ்த லட்சணமா சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா இது பிரம்மத்தினுடைய ஸ்வரூப லட்சணம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அது இந்த ரெண்டு விதமான லட்சணத்தை ஜன்மாத்தியதிகரணத்துல நிரூபணம் பண்ணினார். இந்த நிரூபணம் பண்ணினதுக்கு அப்புறம் லக்ஷண நிரூபணத்துக்கு அப்புறம் அதுக்கு உண்டான பிரமாணத்தை நிரூபணம் பண்ணணும் ஒரு விஷயம். அதே சமயத்துல இந்த லட்சணத்துல ஒரு சின்ன ஆட்சேபம் இருக்கு. அந்த ஆட்சேபத்தை சமாதானம் பண்ணணுங்கிறதும் இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்துக்காக ஜன்மாத்தியதிகரணத்துல சொல்லப்பட்ட லட்சணம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சேபத்துக்கு நிராகரணம் பண்றதுக்காகவும் இந்த சாஸ்திரயோனித்வாதிகரணம் தேவைப்படுறது. அதனுடைய முதல் வர்ணகம். ரெண்டாவது லக்ஷணம் சொல்லியாச்சு, பிரமாணம் சொல்லணுமே அது என்னதுன்னு கேட்டா அதை சொல்றதுக்காகவும் இந்த சாஸ்திரயோனித்வாதிகரணம். ஆக இந்த சாஸ்திரயோனித்வாதிகரணத்துல வர்ணகம் துவயம், ரெண்டு வர்ணகம். இதே சூத்திரம் தான் இந்த சூத்திரத்துக்கு ரெண்டு விதமா விசாரம் பண்ணி அர்த்தம் சொல்றார். முதல் அர்த்தத்துல என்னங்கிறது நம்ம பார்ப்போம். முதல் வர்ணகத்துல அது விசாரமா சொல்லியிருக்காரு சாஸ்திரி. அதுக்கப்புறம் ரெண்டாவது வர்ணகம் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். முதல் வர்ணகம் எப்படி அப்படின்னு கேட்டா, போன அதிகரணத்துல பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணமாக சொல்லப்பட்டது சர்வ ஜெகத் காரணத்துவம் அப்படிங்கிறது. இந்த சர்வ ஜெகத் காரணத்துவம் அப்படின்னு சொன்னா இது பிரம்மத்துக்கு லட்சணம் அப்படின்னு சொன்னா இது வேற எதுக்குமே வரக்கூடாது. லட்சணம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும்னு கேட்டா, எதற்கு லட்சணம் சொல்றோமோ அதுல மட்டும்தான் அது வரலாம், வேற எதையும் வரக்கூடாது. அதுல மட்டும் வரணும், அதுல எல்லாத்துலயும் வியாபிச்சுட்டு வரணும். அதுலயே ஒரு பக்கம் இருக்க ஒரு பக்கம் இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது. ஆக லட்சணம் இது அந்த லட்சியத்தை தவிர்த்து வேற இதுலயும் போகக்கூடாது, லட்சியத்துல பூர்ணமா இருக்கணும். அப்படி இருந்தாக்கா அது லட்சணம். இந்த லட்சணத்துக்கு தான் உபயோகம். இப்ப என்ன ஒரு ஆட்சேபம் இங்க வந்துடுறதுன்னு கேட்டா, இந்த சாங்கியாதிகள் பிரதானாதிகளை கூட ஜெகத்காரணம்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, வேதாந்திகள் கூட மாயைக்கு மாயாந்து பிரகிருதி வித்யா அப்படின்னு ஸ்ருதி இருக்கிறதுனாலே சர்வ ஜெகத்துக்கும் அது காரணம்ங்கிறத ஒத்துருக்காங்க. அப்போ சர்வ ஜெகத் காரணம் அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னா, இந்த லட்சணம் வேதாந்தி மதத்துல மாயைக்கும் வரும், சாங்கிய மதத்துல பிரகிருதிக்கு வரும். ஆக இது பிரம்மத்துக்கு மாத்திரம் வரக்கூடிய ஒரு தர்மம் இல்லை. இதெல்லாம் அதிவியாப்தி சொல்றோம், அலட்சியம். பிரம்மத்துக்கு லட்சணமாக இந்த தர்மத்தை சொல்ல முடியாது. இந்த ஆட்சேபத்தை நிராகரணம் பண்ணணும். எப்படி நிராகரணம் பண்றது அப்படின்னு கேட்டா, பாஷகாராயன் எப்படி ஆரம்பிச்சானா, இந்த ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு சொன்னதுனாலேயே சர்வத்தியத்துவம் அதுக்கு கிடைச்சு போச்சு. கிடைச்சு போச்சுன்னு சொல்றதோட தாற்பயம் என்னன்னா, இங்கே வெறும் ஜெகத்காரணத்துவங்கிறது லட்சணமா நமக்கு விவக்ஷிதம் இல்லை, சர்வஜத்வே சதி ஜெகத்காரணத்துவம் சாஸ்திரம் அப்படி போட்டுருக்காரு. சர்வஜத்வத்தையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்லிட்டா இந்த மாயையிலோ அல்லது சாங்கியாதிமதமான மூல பிரகிருத்தியிலேயோ, பிரதானம்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருத்தியிலேயோ இந்த லட்சணம் வராது. ஏன்னா மாயையாகட்டும் அந்த மூல பிரகிருதி ஆகட்டும் இது ரெண்டுமே ஜட
இதுதான் போன அதிகரணத்திலே அதர்த்த லட்சணமாக பிரம்மத்துக்கு சொல்ல வந்த லட்சணம். வெறும் ஜெகத்காரணத்துவங்கிறது இல்லை, ஜெகத்காரணத்துவம் அதோட சேர்ந்த சர்வஜன், இது ரெண்டும் எதுக்கு உண்டோ அது பிரம்மம். இப்ப ஏதாவது அதிவியாப்தி இருக்கோ? ஒண்ணும் இல்லை. இப்ப சூட்சமா இருக்கு, இந்த லட்சணம் சரியா இருக்கு. அதிவியாப்தி எல்லாம் இல்லாம நல்ல லட்சணம். ஆனா இந்த ஜெகத்காரணத்துவத்தை அந்த சூத்திரக்காரர் சொல்லலையே, சொல்லாம சொல்றாரு. ஜன்மாதி அஸ்ய யதஹ அப்படின்னு சொன்னார். சப்தத்தால பிரம்மத்தை வாங்கிக்க வேண்டியது. எந்த பிரம்மத்திலிருந்து இந்த சர்வ ஜெகத்துக்கும் ஜன்மாதி, ஜன்மா, ஸ்திதி, லயம் இது மூணுமே உண்டாகிறதோ, அதாவது இந்த மூணுக்குமே எது காரணமா இருக்கோ அது பிரம்மம். அப்படித்தானே அந்த சூத்திரத்திலே எனக்கு கிடைச்சது, சர்வஜனம் கிடைக்கலையேன்னா. அதுக்கு சூத்திரக்காரர் என்ன சொன்னார்னா, சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் சொன்னார் சூத்திரக்காரருடைய அபிப்பிராயத்தை, ஜெகத்காரணத்துவ பிரதர்சனேன சர்வஜம் பிரம்மே உபக்ஷிப்தம். இங்க வியாக்கியானம் பண்றது பாஷ்யக்காரர் ஜாக்கிரதையா வியாக்கியானம் பண்ணிட்டா அந்த சொரூப லட்சணமும் சேர்த்து சொல்லி, அதுக்காக தான் சொல்றது. அதாவது அது சர்வஜனாக இருந்துட்டு ஜெகத்காரணமாக எது இருக்குமோ அதுதான் இங்கே பிரம்மம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறார் சூத்திரக்காரர். அதனாலதான் ஜெகத்காரணத்துவம் சொன்னதுனாலேயே சர்வஜித்துவம் கிடைக்குது அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அப்ப ஜெகத்காரணத்துவம் சொன்னதுனால சர்வஜத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி கிடைக்கும்? வெறும் ஜெகத்காரணத்துவம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சர்வஜமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அனுமானம் பண்ண முடியுமா? இப்போ ஜெகத்காரணத்துவம் பிரதானத்துக்கும் சாங்கியவாதிகள் ஒத்துக்கிறார், மாயைக்கும் வேதாந்திகள் ஒத்துக்கிறார். அதுக்கெல்லாம் சர்வஜத்துவம் உண்டா? ஜெகத்காரணத்துவம் இருக்கே. அதனால ஜெகத்காரணத்துவம் சொன்ன மாத்திரத்திலே அது சர்வஜங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு சரியானபடி பதில் சொல்லி நிரூபணம் பண்றது சாஸ்திரிய யோனித்துவாதிகள். அதாவது இவங்க நம்ம கேள்வி என்னன்னா, இந்த ஜெகத்காரணத்துவம் சொல்லிவிட்டா அதனால இது சர்வஜனை எப்படி சித்தமா? இதுக்கு சமாதானம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, ஜெகத்காரணத்துவங்கிறது ஜெகத் கர்த்திருவம் இங்க விவக்ஷமா இருக்கு. காரணத்துவம் சொன்னா இந்த ரெண்டு விதமான காரணத்துவம், உபாதான காரணத்துவம், அதே சமயத்துல நிமித்த காரணத்துவம். இந்த ரெண்டு விதமான காரணத்துவம் யதஹா அப்படிங்கிற அந்த யதஹாங்கிற பஞ்சமியால நமக்கு தெரிகிறது. ரெண்டுமே வேணும். இத மேற்கொண்டு இந்த முதல் அத்தியாயம் முடிச்ச பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா அப்படிங்கிற அதிகரணத்துல நிரூபணமே பண்ணிடுவார். இங்க பொதுவா இப்பதான் சொல்லிருக்கு, ஆனா காரணம்னு தானே தெரியுது, அது என்ன காரணங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா மேல சூத்திரக்காரரே நிரூபணம் பண்ணுவார், அதை வச்சுதான் பேசணும். இப்போ அப்படி இருக்கும்போது உபாதான காரணத்துவத்தை அதை வச்சுப்போம், வேண்டான்னு விட போறது இல்லை. ஆனா நிமித்த காரணத்துவம் சொல்லியிருக்கு, அது கர்த்திருவ ரூபம். ஜகத்துக்கு கர்த்தாவாக்கும் அந்த பரமாத்மா ஜெகத கர்த்தா. கர்த்தான்னு யார சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த காரியத்தை உண்டு பண்றதுக்கு வேண்டிய ஞானம், இச்சா, பிரயத்தனம் உடையவனை தான் கர்த்தான்னு சொல்றான். அந்த காரியத்தை பண்ண தெரியணும், பண்றதுக்கு சக்தி வேணும், பண்ணணும். அப்பதான் அவனை கர்த்தான்னு சொல்லலாம். இந்த மூணுல ஒண்ணு குறைஞ்சாலும் காரியம் வராது, அவனை கர்த்தான்னு சொல்ல முடியாது. பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனால பண்ணவே முடியாது, அவன் கர்த்தா ஆக முடியாது. பண்ண தெரியும் ஆனா பண்ண முடியாது, அப்பவும் கர்த்தா ஆக முடியாது. ஏன்னா சக்தி இல்லை, சக்தியும் இருக்கு ஞானமும் இருக்கு, ஆனா பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். அப்ப என்ன பண்றது? அப்பவும் கர்த்தா ஆக மாட்டான். அதனால ஒரு காரியத்துக்கு கர்த்தாவாக ஒருத்தன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த காரியம் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் அவன் அதை செய்ய சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்கணும், சக்தி உள்ளவனா இருக்கணும். அப்புறம் செய்யவும் வேணும். அப்பதான் அவனை கர்த்தான்னு சொல்ல முடியும். இப்படித்தான் நம்ம கட்டாதி கர்த்தா குலாலகான்னு சொல்றச்சே பார்க்கிறோம்.
யார் எந்த காரியத்துக்கு கர்த்தாவா இருக்கானோ அவன் அந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சவனா இருப்பான். அதாவது எப்படி அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும், அதை பண்றதுக்கு அவனால முடியும், பண்ணவும் பண்ணுவான். அப்படி இருந்தா தான் அவனை கர்த்தான்னு சொல்லலாம். அப்போ பரமேஸ்வரனையும் இந்த ஜெகத் கர்த்தா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கும் எல்லாமே தெரியணும், பண்ண தெரியணும். பண்ண தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, எதுக்கா பண்றோங்கிறது எல்லாமும் விஷயம் தெரியணும். ஆக அவர் எல்லாமே எல்லா ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவரா இருக்கிறதுனாலே அவர் சர்வஜனா இருக்கணும், சர்வசக்தராக இருக்கணும். அவர் தான் எல்லாத்தையும் பண்றார். அதனால்தான் இந்த காரியங்கள்லாம் வந்திருக்கு. இத இந்த ஜெகத்காரணத்துவம் சொன்னதுனாலேயே நமக்கு சூத்திரக்காரர் போதிச்சு விட்டார். அதனால தனியா சொல்லல ஒரு சூத்திரத்துல. அப்புறம் இருக்கிற அபிப்பிராயத்துல பாஷ்யம் போயிருக்கு. இந்த ஜெகத்காரணத்துவம் சொன்னதுனாலேயே சர்வஜம் பிரம்மாங்கிறது அடைச்சு போச்சு. இருந்தாலும் அதை இன்னொரு பிரமாணம் கொடுத்து திருடப்படுத்தணும். அதுக்காக தான் சாஸ்திரயோனித்வார் அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது, அதாவது மூணாவது சூத்திரம், அதுக்கு அடுத்த அதிகரணம் ஆரம்பிக்கப்படுறது. எதுக்காக திருடப்படுத்தணும்? திருடமா தான் தெரிஞ்சிருக்கு. அதுல சந்தேகம் ஏதாவது வருமா? ஏன்னா இப்ப சொன்ன விதத்துல ஒரு காரியத்தை அவர் பண்ணணும்னு சொன்னா தெரியாம பண்ணவே முடியாது, தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப எல்லாத்தையும் அவர் பண்ணணும்னு சொன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு, அப்பதான் அதை பண்ண முடியும் அவரால். அதனால சர்வஜம்ங்கிறது தீர்மானமா அவர் சர்வஜனாதான் இருந்தாகணும்னு தெரியுது. அப்படி இருக்கிறது அதை திருடப்படுத்த வேண்டிய அவசியம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா ஆமாம் இருக்கு. என்ன ஆட்சேபம் சொன்னா இந்த சர்வ ஜெகத் காரணத்துவமை அவரிடத்துல சொல்ல முடியாது. ஏனோ அப்படின்னு கேட்டா இந்த ஜெகத்துக்குள்ள வேதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த வேதத்துக்கு அந்த பரமேஸ்வரன் கர்த்தாவாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டா இந்த வேதங்கிறது நித்தியம் அபௌருஷேயம்னு சித்தாந்தம். இந்த வேதத்தை நம்ம அபௌருஷேயம்னு ஏன் ஒத்துக்கணும்? அதுவும் ஈஸ்வரனுடைய தான் இருந்துட்டு போட்டோமே. காளிதாசர் ரகுவம் சித்தம் பண்ணா மாதிரி ஈஸ்வரன் வேதத்தை பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னா அதனுடைய பிராமணியத்துக்கு பங்கம் வரும். வேதத்துக்கு விசேஷமா ஸ்வத பிராமணியம் சொல்லிருக்கா. ஜெய்மினி சூத்திரத்திலேயே சொல்லிருக்கு. அதுவும் பாதராயணருக்கு அபிமதம்னு வேற அங்க சொல்லியிருக்கா. உற்பத்தி கஸ்து சப்தஸ்ய அர்த்தேன சம்பந்த கஸ்ய ஞானம் உபதேச அத்தியதிரேகஸ்ய அர்த்தே அனுபலப்தே தத் பிரமாணம் பாதராயணஸ்ய அனபேக்ஷத்வாத். தத் பிரமாணம் பாதராயணஸ்ய அனபேக்ஷதா. இந்த பாகம் தான் நமக்கு வேணும். தத்துனா அந்த சப்தம் இருக்கே வேத சப்தம், அதுதான் இங்க எடுத்துக்கிறார். அது பிரமாணமா அனபேக்ஷத்வாத் பிரமாணம், பிரமாணம். பரத பிரமாணம் அப்படின்னு சொன்னா இது பிரமாணம் ஆகிறதுக்கு இன்னொன்னு அழுத்தி இது பிரமாணம் ஆகுது. அதனுடைய பிராமணியம் இருந்தா தான் இது பிரமாணம் ஒத்துக்கலாம்னு இருந்தா அது பரத பிரமாணம். எதையும் அபேட்சிக்காமல் பிரமாணமாகத்தா அதுதான் சொத பிரமாணம். இந்த சூத்திரத்துல அனபேட்சத்வாத் பிரமாணம்னு சொல்ற. அதனால வேதத்துக்கு ஸ்வத பிராமணியம் இந்த இடத்துல சித்தாந்த சித்தம். வேதத்தை ஸ்வத பிரமாணம்னு ஒத்துக்கிறவன் இந்த வேதத்தை பரமேஸ்வரன் தான் பண்ணினார், அவர்தான் இந்த வேதத்துக்கு கர்த்தா அப்படின்னு ஒத்துக்கவே முடியாது. அப்படி ஒத்துந்தா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா இவர் வேதத்துக்கு கர்த்தாவாக ஆகணும்னு சொன்னா சாதாரணமா வேதங்கள் வாக்கிய ரூபமா இருக்கிறதுனாலே நம்மளால வாக்கியத்தை பிரயோகம் பண்ணும் போது நாம தானே அந்த வாக்கியத்தை ரச்சனை பண்றோம். எப்படி ரச்சனை பண்றோம்? முதல்ல அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் நமக்கு மனசுல தெரியுது. மனசுல அந்த அர்த்தம் நமக்கு வேற ஒரு பிரமாணத்தாலே தீர்மானமா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லணும், அவனுக்கு தெரிய வைக்கணும்னு பாக்குறோம். அந்த தெரிய வைக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்னு பார்த்தா இந்த மாதிரி நான் வாக்கியத்தை சொன்னேன்னா அவன் புரிஞ்சு விடுவான் இந்த வாக்கியத்திலேருந்து. ஆக அர்த்தம் புத்தா சப்த ரச்சனா. நான் சொல்ற விஷயம் எதிராளிக்கு கரெக்டா புரியணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி சொன்னா புரியும்னு யோஜனை பண்ணி இந்த பதங்களை போட்டு நான் ஒரு வாக்கியத்தை ரச்சனை பண்றேன்.
இதுதான் லோகத்துல பேசுறவனுடைய ஒரு பிரக்கிரியை. எவன் பேசுறான்னு கேட்டா முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பேசுறாங்கிறது தெரிஞ்சு போயிடுவோம். அவளுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், தெரியாம பேசவே முடியாது. முதல்ல எப்படி தெரிஞ்சதுன்னா அவ பேசினத்தால் தான் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அவ பேசுறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் அவளுக்கு பேசுறவளுக்கு தெரியணும். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா இந்த நிச்சயமா அவருடைய பேச்சாலே அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. முன்னாடி வேற ஒரு பிரமாணத்தால இதை தெரிஞ்சிருக்கணும். வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சதை இவர் சப்த பிரமாணத்தினால மற்றவனுக்கு தெரிவிக்கிறார் தன்னுடைய பேச்சாலே. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ஈஸ்வரன் கூட இந்த வேதத்துக்கு கர்த்தான்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ வேதத்துல பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய அந்த தர்மாதர்மங்களும் ஆத்மஸ்வரூபமும் இவர் வேதத்தை விட்டு வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சுட்டு அப்புறம் வேதத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டா அவ என்ன ஆகும்னா இந்த விஷயங்கள்லாம் வேதைக வேத்தியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தர்மாதர்மமும் ஆத்மஸ்வரூபமும் இது வேதத்தை விட்டா வேற ஒரு பிரமாணத்துக்கு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரேயஸ்தாதனதாசேஷாம் நித்தியம் வேதாத் பிரதீயதே சாத்ரூப்பேண தர்மத்துவம் தர்மான் நேந்திரிய ஒரு அதிகரணமே இருக்கு பூர்வமீமாம்சையில. இந்த தர்மமானது சோதனா லட்சணம் தான் சொல்றச்சு. சோதனாங்கிறது வேதம்னு வச்சுப்போம். வேதத்தை தவிர்த்து வேற ஒரு பிரமாணத்தால இது தர்மம்னு காமிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அதிகரணம் இருக்கு. அப்போ இவர் வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சிருக்காருன்னு சொல்றது தப்பாயிடும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஔபனிஷதத்துவம்னு சொல்றாங்க. ஔபனிஷதம் புருஷம் பிரச்சான், உபனிஷத்தினால மாத்திரம் அறியப்படுறது இந்த ஆத்மஸ்வரூபம். வேற ஒரு பிரமாணத்தால தெரியாது. அப்படி இருக்கும்போது ஈஸ்வரன் இந்த வேதத்துக்கு கர்த்தாவாக இருந்தாரே, ஆனால் அவர் வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சு இந்த மாதிரி வேதத்தை பண்றார் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஆகும்? இந்த விஷயங்களுக்கு வெறும் வேதைக வேத்தியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு, இதுக்கு பங்கம் ஏற்படும். இந்த சித்தாந்தத்துக்கு பங்கம் ஏற்பட்டு போகும். அதே சமயத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டா வேதத்துக்கு ஸ்வத பிராமாண்யம் இருக்கு, அதுவும் பக்ரமா போயிடும், அதுவும் வராது போயிடும். ஏன்னு கேட்டா நான் ஒரு வார்த்தை ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை நான் எந்த ஒரு பிரமாணத்தால தெரிவித்தேனோ, நான் எப்படி தெரிஞ்சின்றேனோ அப்படித்தான் பேச முடியும். நான் தெரிஞ்சின்றது தப்பா இருந்ததுன்னா நான் பேசினது தப்பா சொல்றேன். சரியா பேசினா அப்ப அந்த சப்தம் பிரமாணமா இருக்கு. அப்படி இருக்கிறது எந்த ஒரு பிரமாணத்தாலே பேசப்படுற விஷயத்துக்கு அறியப்பட்டதோ அந்த பிரமாணம் அந்த விஷயத்தை கரெக்டா தெரியப்படுத்தியதா அப்படின்றது நமக்கு அது பிரமாணமா இருக்காதான் அவன் பேசின விஷயம் பிரமாணமா ஒத்துக்க முடியும். ஏன் இந்த மாதிரி? ஆஹா, இது பரத பிராமாண்யம் வந்து வேதத்துக்கு ஸ்வத பிராமாண்யம் இருக்கு. அந்த ஸ்வத பிராமாண்யத்துக்கு பங்கம் ஏற்பட்டு போகும். ஆக சித்தாந்தமே கெட்டுப்படும். ஆகையாலே வேதத்துக்கு பரமாத்மாவை கர்த்தா அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சத்தானே எல்லாம் ரொம்ப ஜெகத்கர்த்தானே அவரை சொல்ல முடியாது. சில அம்சங்களை சில விஷயங்களை அவர் திருச்சி பண்றார், அது தெரிஞ்சுட்டு இருக்கார், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இவரை சர்வஜர்னு என்னவா சொல்ல முடியும்? இந்த கிஞ்சித் கருத்துவத்தை வச்சுட்டு அவரை சர்வஜர்னு சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வருது. இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்றதுக்காகத்தான் இந்த சாஸ்திர யோனித்வா அப்படின்னு இந்த சூத்திரம் வந்தது. இந்த சூத்திரத்துல என்ன சொல்றது? சாஸ்திர யோனித்வா அப்படிங்கறதுல சாஸ்திரம்ங்கிற சப்தம் இந்த இடத்துல வேதத்தை குறிக்கிறது. சாஸ்தி அனேன இதி சாஸ்திரம், அதாவது சாஸ்தின்னு சொன்னா அபூர்வமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது.
சாசனம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது சாதனமோ அந்த பிரமாணம் இப்ப சாஸ்திரம். அணுவித்யாவா எஸ்பூபாயோ நபுத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது பிரத்யக்ஷாதி 10 பிரமாணங்கள்னாலே எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனாலே இது வேதம் அல்லது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக வேதம் தான் இந்த சாஸ்திர சப்தத்துக்கு அர்த்தம். யோனி அப்படிங்கிற சப்தத்தாலே காரணம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். இங்க சாஸ்திர யோனித்வா அப்படிங்கிற இடத்துல சாஸ்திர காரணத்துவா, வேதத்துக்கு அவர் காரணமானவர் அப்படிங்கிறது. வேதம் நித்தியம் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ அந்த இடத்துல வேதத்துக்கே அவர் காரணம் தான், கர்த்தா தான். அப்படியானதுனாலே இவருடைய ஜெகத்காரணத்துவங்கிறது அசங்குச்சிதம். அதாவது ஒரு அபேட்சையை வச்சு இத்தோண்டு இந்த ஜெகத்துக்கு இவர் காரணம், இவ்வளவுக்கு இவர் காரணமா இருக்காருங்கிறது மாதிரி இல்லை. இவ்வளவு வாக்கி இல்லாம சர்வ ஜெகத்துக்கும் இவர் காரணமா இருக்கார், வேதம் உட்பட எல்லாத்துக்கும் அவர் கர்த்தாவா இருக்கார் அப்படின்னு இந்த சூத்திரத்துல கிடைக்கிறது. இப்படி கிடைச்சதுனாலே அவருக்கு இதை நிர்மாணம் பண்றதுக்கு வேண்டிய அந்த ஞானமும் வேணுங்கிறதுனாலே ஒண்ணு வாட்சி இல்லாம எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. எல்லா சர்வஜத்துவம், அதாவது சங்கோச்ச கொஞ்சம் கூட குறவு இல்லாமல் சர்வஜத்துவம் அவருக்கு சிந்திக்கிறது சூத்திரக்காரர் சொல்றார். அப்படின்னா இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? சாஸ்திர யோனித்வாத்னு ஹேத்து சொல்லிவிட்டார். இந்த ஹேத்து எப்படி சித்தமாச்சு அப்படின்னு கேட்கறச்சே அங்கே பாஷ்யக்காரர் சுத்தி எல்லாம் கொண்டு அதை விவரணம் பண்றார். எங்க சொல்லியிருக்கு? ஒரு வேதத்துக்கு இந்த பரமாத்மா யோனி அதாவது காரணம் அப்படிங்கிறது எங்க சொல்லியிருக்குன்னு சொன்னா அதுக்கு ஸ்ருதி இருக்கு. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேத ருத்வேதோ யஜுர்வேத சாமவேத அசர்வாங்கிரத அப்படின்னு ஆரம்பிச்சு பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஸ்ருதி இருக்கு. இங்க அஸ்ய மகதோ பூதஸ்ய அப்படிங்கிற இடத்துல இந்த 3 பதமும் பரமாத்மாவை சொல்வது. மகத்து பூதம் அப்படிங்கிறது இங்க பரமாத்மாவை எடுத்துக்கணும், பரமேஸ்வரனை எடுத்துக்கணும். அவருடைய நிஸ்வசித்தம் மூச்சு காத்து, நிஸ்வசித்தம்னா மூச்சு காத்து, மூச்சு காத்து தான் இதெல்லாம் 4 வேதங்களும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதங்கள் எல்லாமே அந்த பரமேஸ்வரனுடைய மூச்சு காத்து. மூச்சு காத்து அப்படிங்கிற சப்த பிரயோகம் இருக்கு. நிஸ்வசித்த பதம் இது ஒரு கவுன பிரயோகம். மூச்சு காத்துனா மூச்சு காத்துன்னு அர்த்தம் இல்லை. மூச்சு காத்து எப்படி, அதாவது மூச்சு விடுறதுக்கு நாம பெரிய மகா பிரயாசம் பண்றது இல்லை. இது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கு. தூங்குறதுக்கு கூட அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. மூச்சு சுவாசோச்சார பிரயத்தனங்கிறது பெருசா ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா ரொம்ப சின்ன ஒரு பிரயத்தனம் இருக்கு அங்கேன்னு சொல்றேன். அதுக்கு ஜீவன யோனியத்தினம்னு பேர் வச்சு தார்க்கிகால என்ன சொல்றாங்கன்னா, நம்மள அறியாத நாம மூச்சு விடுறதுக்கு ஒரு சின்ன பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. அந்த பிரயத்தனம் இல்லாம இது நடக்கல. சுவாசோச்சாச பிரக்கிரியைங்கிறது தூங்குறதுக்கே அது நடந்துட்டு இருக்குன்னு சொல்றான். இப்போ ஆனா ரொம்ப அனாயாசம் இல்லையா, இதுக்கான சிரமப்பட்டு ஒண்ணும் பண்றது இல்லை. மற்ற காரியங்கள் பண்றதுக்கு எப்படி ஒரு பெரிய பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கோ அதை போல ஒண்ணும் பண்றது இல்லை. இங்கே வேதங்களை அதை போல இருக்கிறதுனால நிஸ்வதிதான் சொல்றார். அதாவது மகா பிரயத்தனம் பண்ணி இவர் இந்த வேதங்கள்லாம் சிருஷ்டி பண்ணாங்கிறது இல்லை. இவர் மூச்சு காத்து விடுற மாதிரி அனாயாசமா சிருஷ்டி பண்ணிட்டார். இந்த 4 வேதங்களையும் சிருஷ்டி பண்ணிட்டார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் இந்த 4 வேதத்தையும் சிருஷ்டி பண்ணினவர். இதுக்கு காரணம்னு கிடைச்சதோ இல்லையோ இந்த ஸ்ருதியில இருந்து இதத்தான் காரணமா காண்பிக்கிறார் சூத்திரக்காரர். இந்த மாதிரி ஸ்ருதியில சர்வ வேதத்தையும் அவர் சிருஷ்டி பண்ணின காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவரை சர்வஜனாதான் இருந்தார். நீங்க சொன்ன ஆட்சேபம் வேதம் நித்தியம், அதை யாரும் சிருஷ்டி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலே அது சரியில்லை. பரமாத்மா வேதத்தையும் சிருஷ்டி தான் பண்ணியிருக்கார். அதனால அவர் சர்வஜனா ஆகலாம். இப்போ கேள்வி வரும், உங்களுக்கே இது சரியா இருக்கா? சித்தாந்தம் தப்புமே, வேதத்தை அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லணுமே,
ஈஸ்வரன் நிர்மாணம் பண்ணினார்னு சொன்னா அதுக்கு அபௌருஷேயத்துவ பங்கம் வரும். அது மாத்திரம் இல்லை, ஸ்வத பிராமான்யம் போயிடும். இப்படி எல்லாம் சொன்னோமே, அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்வேன்னா? பதில் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சித்தாந்தத்துல நான் 3 விதமா உன்னை கேள்வி கேட்டு 3 விகல்பம் பண்ணி கிரமமா பதில் சொல்லிட்டு வரா சாஸ்திரம். இந்த வேதத்துக்கு அபௌருஷேயத்துவமா பௌருஷேயத்துவமாங்கிற விஷயத்தை இப்ப தனியா வைப்போம். பிராமான்ய பங்கம் வரும், ஸ்வத பிராமான்ய பங்கம் வரும் அப்படின்னு சொல்றியே, அதுக்கு காரணம் என்ன? வேதமும் ஒரு பிரயத்னத்தினாலே உண்டானதாக இருந்தால் அதுக்கு பிராமான்ய பங்கம் வந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறியா? அல்லது அதுல உள்ள அந்த பதம் வாக்கியம் இதெல்லாம் பல கிரமங்கள்லாம் மாறி மாறி வந்துடும், பல விதமா பண்ணிட்டோம்னா ஏற்கனவே இருக்கிற வாக்கியத்தை மாற்றி அமைச்சு வேற விதமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அதனால பிராமான்யத்துக்கு ஹானி வரும் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லையே, வேதத்தை தவிர்த்து வேற ஒரு பிரமாணத்தாலே வேதம் சொல்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அர்த்தம் புதுசா சப்தரிச்சனான்னு வேதத்தை ரச்சனை பண்ணி இருக்கிறதுனாலே அந்த வேதத்துக்கு ஸ்வத பிராமான்ய பங்கம் வந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறியான்னு 3 விகல்பம் பண்ணினார். 3 விகல்பம் பண்ணி 3 விகல்பமுமே நீ சொல்றது உனக்கே பாதகம். இந்த மாதிரி ஆட்சேபம் பண்றதுக்கு நீயே பண்ண முடியாது. அபிஷேகம் காமிச்ச இந்த ஆட்சேபத்தை பண்றவா யாரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா பூர்வ மீமாம்சக்கால். வேதம் அபௌருஷேயம் இப்ப சொன்னதெல்லாம் அதனாலதான் நான் பூர்வ மீமாம்சையிலிருந்து எனக்கு உண்டான பிரமாணங்களை காண்பிச்சேன். அவாதான் இந்த ஆட்சேபத்தை பண்றான். அந்த ஆட்சேபத்துல முதல்ல சொல்ற ஒரு பிரயத்தன சாத்தியம் அப்படிங்கறத நீ ஒத்துதான் ஆகணும். வேதம் அபௌருஷேயம் சொல்லக்கூடிய நீ கூட வேதம் அபௌருஷேயம்னு சொன்னதுனாலே வேதத்தை வாத்தியார் சொல்லி கொடுக்காமலே இந்த பையனால கிரகிக்க முடியுமோ? வாத்தியார் உச்சாரணம் பண்ணணும், அத பையன் திருப்பி உச்சாரணம் பண்ணணும். இதுக்குதான் அத்தியனம்னே பேரு. இந்த அத்தியனம் பண்ணினாத்தானே அந்த வேதம் நமக்கு பிரகாசிக்கிறது. அப்போ இதுக்கு பிரயத்தனம் பண்ணாமலே அத்தியாபனமும் அத்தியனமும் நடந்து போகுமோ? நிச்சயமா நடக்காது. அபௌருஷேயம்னு வேதத்தை சொல்றவன் கூட அந்த வாத்தியார் வேதத்தை உச்சாரணம் பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணிதான் ஆகணும். அதை திருப்பி சொல்றதுக்கு சிஷ்யனும் பிரயத்தனம் பண்ணிதான் ஆகணும். அப்படி பண்ணும் போது பிரயத்தன சாத்தியமாகத்தானே அது இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு பிராமான்ய ஹானி வருமா? இல்லை, உனக்கும் பிராமான்ய ஹானி வந்துடுமே பிரயத்தனத்தான வருதா இருந்தால். அதனால வேதம் ஒரு பிரயத்தனத்தினாலே உண்டாகிறதா இருந்தால் அப்போ அதனுடைய பிராமான்யம் போதும் பொதுவா சொல்லிவிடாதே. ரெண்டாவது, அந்த வாக்கியங்கள் எல்லாம் மாற்றி கிரமத்தை மாற்றி அமைச்சு விட்டான்னு சொன்னா பிராமான்யம் போயிடுமே அப்படின்னு ரெண்டாவது விகல்பம். அந்த விகல்பத்துக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப சுவாமி வேதத்தை நிர்மாணம் பண்ணும் போது அந்த கிரமத்தை வரிசை கிரமத்தை ஏன் மாற்றணும்? அதை மாற்றத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னு. இப்ப சாதாரணமா நம்ம லோகத்துல என்ன பாக்குறோம்னா, அத்தியனம் பண்றவன் முதல் நாளைக்கு நெற்று பண்ணின விஷயத்த மறுநாளைக்கு ஸ்மரிக்கிறான். அதான் முதல் நாள் அவன் சிரமப்பட்டு ஒரு பாகத்தை தயார் பண்ணிவிடுறான், நெற்று ஆகிடுறது. அப்புறம் தூங்குறான். தூங்கும் போது அவனுக்கு ஒன்றும் வேத ஞாபகத்துல இருக்க போறது இல்லை. ஆனா முடிச்சுட்டு இருக்கப்பறம் மறுபடியும் தயார் பண்ணின பாகத்தை கரெக்டா அவன் சொல்ல முடியாது. ஞாபகம் வந்துடுறது. ஞாபகம் வந்ததுன்னா, சரியா ஞாபகம் வந்ததுன்னா ஏற்கனவே அவன் எப்படி படிச்சானோ அப்படித்தானே ஞாபகம் வரும். கிரமம் மாறி மாறியா வராதோ இல்லையோ. அப்ப என்னாச்சு, சரியான ஞாபகங்கள் வந்ததுன்னா அவன் எந்த கிரமத்துல எப்படி படிச்சானோ அதை அப்படியே மறுபடியும் சொல்ல முடியும். அதனாலதான் சரியா சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறச்ச சாதாரணப்பட்ட இந்த வித்தியார்த்தி மனுஷன் இவன் கூட தான் நெற்று பண்ணின பாகத்தை தூங்கினதுக்கு அப்புறம் மறுநாள் முடிச்சுக்கும் பொழுது சரியா ஞாபகப்படுத்திட்டு அதே கிரமத்தை சொல்லிட முடியறதுன்னு சொன்னால், பரமேஸ்வரனுக்கு கத கல்பத்துல இருந்த வேதம்
இந்த கல்பத்தினுடைய ஆதியில ஞாபகத்துக்கு வர முடியாதா என்ன? அவரும் சர்வஜர்னு எப்ப நம்ம வச்சுக்கிறோமோ ஒத்துருக்கோமோ அப்ப அவருக்கு வேத கருத்துக்கு பேர சர்வஜர்த்தம் சித்தமாயிருக்குன்னா நம்மளெல்லாம் விட அபாரமான சக்தி உடைய அவருக்கு, ஞாபக சக்தி எல்லாம் இருக்கக்கூடிய அவருக்கு போன கல்பத்துல இருந்த வேதம் இப்ப மறந்து இருக்குமா என்ன? மறுபடியும் ஞாபகம் வர முடியாதா? யாராலும் வரலாம். அப்படி இருக்கும்போது இவர் புதுசா கிரமத்தை மாற்றி அமைச்சு வேற வேதமா தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எந்த ஒரு வேதத்தை எந்த கிரமத்துல அவர் ஞாபகத்துல அவருக்கு வந்ததோ, பூர்வ கல்பத்துல இருந்ததோ, அதே கிரமத்துல அப்படியே இவர் உண்டாக்கி கொடுக்கணும், உருவாக்கி கொடுக்கணும். அவ்வளவுதான். மறுபடியும் அவர் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்கணுமே தவிர அந்த கிரமத்தை மாற்றணுங்கிறது ஒன்றும் அவசியமே இல்லை. அதனாலே கிரமத்தை மாத்தினா பிராமணியம் போயிடும் அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம். கிரமம் மாறாது, அப்படியே தான் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால 2வது விகல்பம் போச்சு. 3வது விகல்பத்துல நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? இவர் வேற ஒரு பிரமாணத்தினால விஷயம் தெரிஞ்சுட்டு வாக்கியத்தை ரச்சனை பண்ணினார்னா பரத பிராமணியம் வந்துடுமே, சொத பிராமணியத்துக்கு பங்கம் வருமேன்னு தான் நீங்க பயப்படுறீங்க. அந்த பயம் வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ ஈஸ்வரன் எந்த ஒரு விஷயத்தை வேதத்தை இவர் கொடுக்கிறாரோ நமக்கு அதை ஒரு பிரமாணாந்தரத்தினால தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை வார்த்தெடுக்கணும் பண்ணி கொடுக்குறாங்கிறது இல்லை. வேதத்திலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேதத்தினாலே அவருக்கு தெரியாது. ஏற்கனவே உள்ள வேதம் ஞாபகம் இருக்கிறதுனாலே அதனாலேயே அந்த விஷயம் தெரிஞ்சு அதே வேதத்தை மறுபடியும் அவர் உண்டாக்கி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வேற ஒரு பிரமாணத்தினாலே அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேதத்தை பண்ணி கொடுக்கிறாருங்கிறது இல்லை, நாங்களும் வச்சுக்கல. ஆகையாலே வேதத்துல சொன்ன விஷயத்தை வேதத்தினாலேயே தெரிஞ்சுட்டு வேத வாக்கியத்தினாலேயே அதை அவர் நமக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா வேதத்துக்கு அப்பிரமாண்யம் வருமோ? வராது. ஏன்னா வேற ஒரு பிரமாணத்தினாலே தெரிகின்ற விஷயத்தை வாக்கியத்தினால தெரிவிக்கும் போது அப்பதான் அந்த வாக்கியத்துக்கு அந்த இன்னொரு பிரமாணம் இருக்கே, அந்த பிரமாணத்துடைய பிராமாண்யத்தை அனுசரித்து பிராமாண்யம் சொல்ல முடியாது. அதுக்கு அதிகமா இதனுடைய பிராமாண்யம் வரும்.